200 வருடங்களுக்கு முன்னாடி நெருப்பிலும் சாம்பலிலும் உருவானவன் தீய சக்தியின் கடவுளான ஆபடான். நரகத்திலிருந்து வெளியே வந்தவன். அவனோட இருள் சக்தியால இந்த பூமியில இருக்கிற எல்லா நிலங்களையும் அவன் ஆக்கிரமிச்சான். அவனை எதிர்க்க 5 ராஜ்யம் தயாரானது. ஆபடோனை அழிக்கிறதுக்காகவே பிரிஞ்சிருந்தவங்க ஒன்னா சேர்ந்து கை கொடுத்திருக்காங்க. அந்த தீய சக்தியோட கடவுளை எதிர்த்து டிராகன்ஸும் போரிட்டாங்க. அவங்க கூட பழங்கால வீரர்களான நைட்ஸும் மோதினாங்க. அவங்கள த ஆர்டர் ஆஃப் த டிராகன்னு சொல்லுவாங்க. அந்த ஆபடோனோட படையை எதிர்த்து கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு அந்த போர் நடந்தது. அந்த சமயத்துல வலிமை மிக்க டிராகன்ஸ் எல்லாம் ஒன்னு பின்னாடி ஒன்னா கொல்லப்பட்டதுங்க. அவங்கள ஜெயிக்க முடியுங்கிற அவங்களோட எண்ணமும் மடிஞ்சது. இதுதான் நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ இப்படி கொட்ட கொட்ட முழிக்கிறதுக்கு அவனுக்கு காசு தர. ஆனா அவன் யாருன்னு எனக்கு தெரியும். நமக்கு பிரச்சனை. நீங்க தானே டிராகன் நைட். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பத்தி பாட்டுலாம் இருக்குங்க. ஆனா உங்களை புகழ்ற மாதிரி எதுவுமே இல்ல. டிராகன்ஸ் இல்லாம டிராகன்ஸ் நைட் இருந்து என்ன பிரயோஜனம்? டிராகன்ஸ் இல்லாம டிராகன்ஸ் நைட். சாப்பிடத கொண்டு வா. சரி கொண்டு வரேன். இதோ உடனே கொண்டு வரேன் சார். நைட் உங்களுக்கு என்ன வேணும் ஹை ஃபாதர்? ஒரு எதிர்ப்பாளரை தேடி இங்க வந்திருக்கேன். லாரிஸ் எல்டன். எனக்கு அவரை தெரியாது. நான் சொல்ல வர்றத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கமா. நான் கேட்டவன் எங்க இருக்கான்னு சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க இந்த இடத்தை விட்டு போயிடுவோம். அப்படி இல்லைன்னா ஆபடனோட பெயரால இந்த இடத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்கள அப்படியே கொளுத்தி நான் பஸ்பமாக்கிடுவேன். புரியுதா? சொல்லுங்க. அவ எங்க இருக்காங்கிறத எனக்கு சொல்லுங்க. சரி விடுங்க. அவளை கொண்டு வாங்க. வேண்டாம், விட்டுருங்க. நான் தான் லாரிஸ் எல்டன். அவங்கள விட்டுருங்க, என்ன கொண்டு போங்க. ப்ளீஸ், அவ எந்த தப்பு பண்ணல. லாரிஸ், என்னை எதிர்த்தவங்க யாரா இருந்தாலும் மரணம் தான்.
ஹலோ. என்ன பின்தொடர்ந்து வரியா? இல்லையே. ஆமாங்க. உன் வீட்டுக்கு போ. ஏன் அவளுக்கு நீங்க உதவல? அதுக்கு உங்ககிட்ட நல்ல காரணம் இருக்கும். ஆனா அது என்னன்னு சொல்லுங்களேன். நான் அவளை காப்பாத்துறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நாளைக்கு அவ செத்துட்டானா நான் அவங்களை எதிர்த்திருந்தா நீங்க இறந்து போயிருப்பீங்க. வேற ஏதாவது கேட்கணுமா? என் சின்ன வயசுல சாஸ்கா கிரைடர்ஸ் என்னுடைய கிராமத்தை அழிச்சிட்டாங்க. என் அப்பா அம்மா தான் என்ன ஒரு டப்பால அடிச்சு வச்சு என்ன ஆனாலும் நீ வெளியே வராதன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் வெளியே வராம இருந்தேன். ஆனா அந்த கதவுல ஓட்ட வழியா நான் பார்த்தேன். அவங்கள கொன்னுட்டாங்க. நான் இப்போ ஒரு குழந்தையா இருந்தேன். ஆனா இப்போ ஒரு ஆம்பளை ஆயிட்டேன். இப்ப என்னால அந்த ஆபடனை தைரியமா எதிர்க்க முடியும். அதனால நான் உங்க சிஷ்யன் ஆகணும்னு நான் விரும்புறேன். உங்க கூடவே இருக்கேன். உங்க வேலைக்காரனா இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடு. இந்த பாருங்க, விஸ்கி இருக்கு, பிரெட் இருக்கு. பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம். அப்படி சொல்லுங்க. அது இருக்கட்டும், நம்ம திட்டம் என்னது? கேட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தப்புதான். ஏன் கேட்டனா, நம்ம எங்க எதுக்காக போறோம்னு தெரிஞ்சதுன்னா என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்வேன்ல. அரசர் தாலன் கிட்ட பேசுறதுக்காக கேசல் டன்னுக்கு போறேன். ஆனா நீ என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. நான் இது வரைக்கும் கேசலுக்கு போனதே இல்லைங்க. அரசரையும் பார்த்தது இல்ல. அது இருக்கட்டும், நீங்க எப்படி அங்க போக போறீங்க? என்னையும் காத்துட்டு இருக்க. போயிடு. உன்னோட சாவு என் கையில தாண்டா. அதையும் தான் பாத்துருவோமே. ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட நண்பன் இறந்து போயிடுவான். என் அன்பான வீரனே, நம்ம குறுகிய காலம் தான் சேர்ந்திருந்தோம்னு நமக்கு தெரியும். ஆனா உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையில வாழ்ந்த சிறந்த தருணங்கள்னா கண்டிப்பா நான் இதை எல்லாமே சொல்லுவேன். ஓ ஓ விஷம். கடவுளே, என்னுடைய இந்த மரணம் என் வாழ்க்கையில ஒரு பெருமையுள்ளதா இருக்கணும். உனக்கு மருத்துவர் தேவை. உன்னை கொண்டு போய் விட்டுட்டு நான் அங்க இருந்து கிளம்புறேன். இத்தனை வருஷமா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த டிராகன் நைட். சரி, உன் கூட வந்திருக்கிறது யாரு? இவ உடம்புல விஷம் இருக்கு. தயவு செய்து இவனுக்கு உதவுங்க.
அந்த அம்பு என்ன கொல்ல வந்துச்சு. அதனால நான் கடன் பட்டிருக்கேன். ஆனா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையே. அவனை இங்க படுக்கவை. சிலந்தி வேறு. நீ இவனை காப்பாத்த முயற்சி பண்ணலாம். இந்த அட்டைப்பூச்சி செத்துருச்சுன்னா இவன் பொழைச்சிருவான். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி. சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீ தப்பு பண்ற பிரேவ்டன்ல இருந்து வந்த ஆலிவை நீ இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறது உன்னோட முட்டாள்தனமான யோசனை. இந்த பூமிக்கடியில ஒரு டிராகன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு புதர்ல சிக்கி இருக்கு. வினோத ஜந்துக்களின் பாதுகாப்புல சிக்கி இருக்கு. அந்த இடத்துக்கு போற வரைபடமும் இப்ப தொலைஞ்சிருச்சு. அதை கண்டுபிடிக்கவே முடியல. டிராகன்ஸ் எல்லாம் எப்பயோ செத்து போயிடுச்சு. அதுங்க இருந்திருந்தா இங்க சண்டை போட்டிருக்குங்க. இதுக்கான பதில் உன்னுடைய மரணத்தின் மூலமா கண்டிப்பா வந்து சேர்ந்தடையும். இன்னைக்கு ராத்திரி நீ இங்கேயே தங்கி விடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பிரு. இந்த பையனோட கடமையும் இன்னும் முடியல. அந்த நைட் அவன் இறந்துட்டான்ற விஷயம்தான் இப்ப நீ சொல்ல வந்திருக்க, அதானே? இன்னும் இறக்கல. ஆனா அவன் எங்க இருக்கான்னு தெரியும். இந்த முறை என்னோட அம்பு அவனை கண்டிப்பா போய் தாக்கும். இனி இந்த வேலையை உன்னை நம்பி ஒப்படைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா இதுக்கு மேல எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம். முகம் இல்லாதவர்கள் எங்க கூட வந்து சேருவாங்க. என் வாழ்நாள் முழுக்க நான் ஆபிடானுக்கு பணியாற்றிருக்கேன். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நான் அவருக்கு கொடுத்த வாக்க தவறனதே இல்லை. அப்புறம் எப்படி அந்த நைட்டு இன்னும் உயிரோட இருக்கான்? அது மட்டும் இல்லாம எங்களுடைய கடவுள் இன்னமும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்காரு. நான் என்னமோ உன்னோட அடிமை மாதிரி நினைச்சு என்கிட்ட பேசாத. ஆபிடானை தவிர நான் வேற யார்கிட்டயுமே அடி பணிஞ்சு போக மாட்டேன். நாம எல்லாருமே ஒரு வகையில அடிமைகள் தான். ஆனா நம்ம செய்யற வேலைகளை பொறுத்துதான் நம்மளுடைய திறமையே இருக்கு. மத்தவங்க மறுத்த மாதிரியே தோலேனும் இத கண்டிப்பா மறுத்துருவாரு. முதல்ல நீ இத புரிஞ்சுக்கணும். அவங்களோட கேசலுக்காக மக்களை கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா ஆபிடானுடைய படை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா இது வரைக்கும் அவங்கள தைரியமா எதிர்க்கிறதுக்கு எந்த ஒரு வீரனும் தயாராகல. அதான் ஒருத்தன் இருக்கானே. இவனா? நாசமா போச்சு. சார் நைட், சார் நைட். நீ இன்னும் உயிரோட இருக்கியா? நான் வேதாள மாதிரி அவளை ஈஸியா விட்டு போயிடுவேனா? ஆனா பாவம் அந்த அட்டை பூச்சி கடைசியில் அது சாகும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா என்ன ஒரு நாள் பிடிக்கும் பாருங்களேன்.
டிராகனோட நம்ம மோத போறோம். இந்த உலகத்துல டிராகனே இல்ல. டிராகனுடைய நெருப்பு தேவைப்படுற நேரத்துல இது உனக்கு உதவும். அந்த டிராகன் நைட்டை நான் கொள்றேன். பார்த்த அவனை கொல்லு கொல்லு. இவளை கொன்னுருங்க. அங்க பாருங்க. பா போயிடலாம். சொல்றது கேளு. இவ என்ன வேணாலும் பண்ணுவா, நம்மள கொன்னுடுவா. அப்படி இருந்தும் என்ன நீங்க ஏற்கனவே கொல்ல பார்த்தால, அதுவும் 2 வாட்டி. சண்டை போட நமக்கு இன்னொருத்தர் தேவை. அதுக்கு தான் நான் இருக்கேன். நான் பார்க்கறத விட பலசாலிங்க. நான் ஒரு பெரிய மாவீரன். புல்தடிக்கு பயில்வான்னு சொல்ல உனக்கு ஏத்த பேரா இருக்கும். அந்த பையன் ரொம்ப அப்பாவியா இருக்கான். அவன் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அவன் கண்ணு முன்னாடியே கொண்டு இருக்காங்க. ஆனா அவன் எதுவும் பண்ணல. ஆபிடான இது இருக்க சில பேருக்கு மட்டும்தான் தைரியம் இருக்கு. ஆனா அப்ப கூட அவனை எதிர்த்து யாராலையும் ஜெயிக்க முடியல.
என் வாளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சும் ஒன்னு சொருகிடுவேன். இல்லைங்க, இதை என்னால தூக்க கூட முடியல. ஹேக்கமின் பாதையிலே நீ போக போற? அரசரை பார்க்க போற பாதையில நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க இந்த பக்கம் வரமாட்டாங்க. இது ரொம்ப ஆபத்தான பாதையாச்சே. என்ன சொல்ற அந்த பொண்ணு? ஆபத்துனா என்ன ஆபத்து? இங்க இருந்து கொஞ்ச தூரத்திலேயே டெரனுங்கிற பேர்ல ஒரு கிராமம் இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி ரேடர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்கன்னு ஒரு ஸ்காட் போய் எச்சரிச்சாங்க. அதனால போயிட்டாங்க. அவங்க குடியிருந்த வீட்டை விட்டுட்டு மலை பக்கமா போயிருந்தாங்க. அங்க போனா பாதுகாப்பா இருக்கலாம்னு நினைச்சு போனாங்க. ஆனா இந்த ஆக்கமின் பாதையில போய் தான் அவங்கள பிடிச்சாங்க. இது ஒரு குறுகிய பாதை, 2 மலைகளுக்கும் நடுவுல போற பாதை இது. ஆனா எதிரிகள் அவங்கள கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எங்க போயிருந்தாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. கொன்னுட்டாங்களா? யாரையுமே விட்டு வைக்கல, எல்லாரையும் தான். குழந்தைங்களை மட்டும் அவங்க வச்சுக்கிட்டாங்க. அவங்க படைக்காகவா? அதனாலதான் இது ஒரு ஆபத்தான பாதைன்னு சொல்றாங்க. இதுக்குள்ள போறவங்கள ஏதோ ஒரு ஜந்து கொன்றுதுன்னு சொல்றாங்க. இதை தெரிஞ்சே போறவங்களுக்கு மரணத்தை நோக்கி தான் போறதா சொல்றாங்க. உன் கையை கால நினைச்சு கேக்குறேன், தயவு செஞ்சு வேற வழியா போகலாம். எங்க அங்கன்னு பார்க்காம நேரா வந்துகிட்டே இரு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. எட்வின், வந்துட்டே இரு. எட்வின், எட்வின், எட்வின். ஐயா நைட்டு, ஜிக்மி. இங்க வா என்னோட அன்பான குழந்தையே. வா. ஐயா நைட்டு, எங்கயா போன நீ? ஜிக்மி, என் அன்பே, என் தைரியமான குழந்தையே, என் செல்லமே, என் தைரியமான குழந்தையே. நோ ஜிக்மி. ஜிக்மி, என்ன பாரு. அவங்க இருந்து போயிட்டா. என்ன பாருங்க. நான் கத்துறது கேட்கல, என்ன பாருங்க.
அவ எங்க? நான் அவளோட தான் போகணும். கொஞ்சம் விட்டு இருந்தா அவன் உயிரை எடுத்துட்டு போயிருப்பா. அவங்க தான் என்னோட அம்மா. ஆனா அது எப்படி சாத்தியம்? அப்படின்னா உன்னைய அன்னைக்கு கொண்டு போயிட்டாங்களா? நாம இங்க இருந்து போயிட்டே இருக்கணும். ஓ வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுடுங்க, வேண்டாம். அவங்க வராங்க. யாரு? முகமூடிக்காரங்க. எத்தனை பேரு? ஏகப்பட்ட பேரு. வாங்க போயிடலாம், சீக்கிரம் ஓடுங்க, ஓடுங்க. கேசலுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் வர நாள்ல போயிடலாம். அரசர்கள் அவங்களுடைய மக்களை பாதுகாப்பாங்கல்ல. ஆகனஸுடைய அரசர்கள் முன்ன இருந்த மாதிரி இல்ல. இதுக்கு மேல என்னால வர முடியாது. ஹேபடான் படையில இருக்கிற ஒருத்திய அரசரோட கோட்டையில அனுமதிக்க மாட்டாங்க. நீதான் இப்ப எங்களோட சேர்ந்துட்டிய. இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? அதனால என்னால உங்களுக்கு தான் ஆபத்து. என்னோட அப்பா அவர் இறக்கும்போது இதை என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. இதை பாதுகாப்பா வச்சுக்க சொன்னாரு. ஏன்னா என்னைக்காவது இது நமக்கு உதவும்னு சொன்னாரு. அதே மாதிரி நான் பாதுகாத்தேன். ஆனா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் அவரு சொன்னது எனக்கு இன்னும் புரியல. ஒருவேளை உனக்கு தெரிஞ்சாது தெரியலாம். தோலன் சண்டை போட ஒத்துக்கிட்டார்னா நீ எங்களுக்கு வந்து உதவி செய்வியா?
டிராகன் நைட்டோட உடைய போட்டுக்கிட்டு இங்க வந்திருக்க. ஆனா அந்த ஆர்டர் தான் அழிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. அதனால இந்த கோமாளிய நாம எதை வச்சு பலி கொடுக்கலாம்? எதை ஒரு கோடாரிய வச்சா இல்லனா வாழை வச்சா? எங்க அப்பாவோட அடையாளமா தான் நான் இந்த உடைய போட்டிருக்கேன். உன் ராஜ்யத்துல இருக்கிற இருளை விளக்குறதுக்காக தான் உன் கூட சேர்ந்து சண்டை போட நான் இங்க வந்திருக்கேன். கடந்த 1000 வருடங்களா இந்த கேஸ்டல் டனுக்கு எதுவும் ஆகல. இன்னும் 1000 வருஷம் இருக்கும். இந்த செவருக்குள்ள வேணா நீங்க பாதுகாப்பா இருக்கலாம். ஆனா அங்க கிராமத்துல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? உங்க மக்கள் அங்க செத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஜம்முன்னு இருக்கீங்களா? என்ன தைரியம் இருந்தா ராஜா கிட்டே இப்படி பேசுவேன்? இவங்களை என் கண் முன்னால இருந்து கூட்டு போங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா. அவங்க சொல்றத கேளுங்க. உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? போதுமான அளவு இருக்காங்க. உங்க கீழே கிராமத்துல குழந்தைங்க பெண்கள்லாம் செத்து போறாங்க. இங்க உங்க ஆட்களை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேஸ்டல பாதுகாக்கிற அளவுக்கு தான் என்கிட்ட ஆளுங்க இருக்காங்க. 100 பேர் கொண்ட படை அரசர்கிட்ட இருக்கு. இன்னொரு 100 பேர் கொண்ட படையை கிழக்கு பக்கமா நிறுத்தி வச்சிருக்கோம். ஆபடான் கூட எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நாங்க அமைதியா இருக்கோம். ஆபடான் இருக்கிற வரை நம்மளுக்கு அமைதியா இருக்காது. அரசர்கிட்ட குரலை உயர்த்தி பேசாத. நீயே சொல்ல. 200 பேர் கொண்டு படையை வச்சு ஆபடான நம்மளால என்ன பண்ண முடியும்? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த போர்ல நாம தோத்து போயிட்டோம் கண்ணா. டிராகன்ஸா இறந்து போயிடுச்சுங்க. இனி நாம என்ன பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அதனால நடக்க போறதை ஏத்துக்கிறத தவிர வேற வழியே இல்லை. என் அப்பா அடிக்கடி என்கிட்ட ஒண்ணு சொல்லுவாரு. நீங்க போர்ல தலை சிறந்தவர்னு சொல்லுவாரு. உன் அப்பாவும் தலை சிறந்தவன் தான். ஆனா இப்ப என்னாச்சு பாத்தியா? நம்முடைய மக்கள் உங்களுக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் நம்ம கூட சேர்ந்து சண்டை போடுவாங்க. ஒரு தூதுவர் வந்திருக்காரு அரசே, மவுண்ட் வாரோஸ்ல இருந்து. அவன் நல்லாதான் வந்து பேசுவான். ஆனா கடைசியில உங்களுக்கு தான் ஆபத்து. அவன் என்ன சொல்றான்னு கேட்கலாம். என்ன விஷயத்துக்காக இங்க வந்திருக்கீங்க சாஸ்காக்? என்னுடைய கடவுள் ஆபடான் இதுக்கு மேலேயும் உங்க மதவெறியை எங்களால சகிக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்ப இதுவரைக்கும் அவர் பொறுமையா தான் இருந்தாரா? அது உண்மைதான். அதனாலதான் உங்களையும் உங்களோட கோட்டையையும் விட்டு வச்சிருக்காரு. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது எதிர்ப்பாளர்களும் மதவெறியாளர்களும் இங்கதான் இருக்காங்கன்னு. இதுவரைக்கும் நல்ல ஒளிர் விட்டு எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு அணைய வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு. என்ன இந்த மாதிரி மிரட்டி போர் தொடுக்கலான்னு தான் இங்க வந்திருக்கியா? உன்னோட தலை கவசத்துக்குள்ள உன் முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை வெட்டி எடுக்காம விட மாட்டேன். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க அரசரே, என் முகமுடிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதை எடுத்ததுக்கு அப்புறம் உங்க கிரீடத்துக்கு என்ன ஆகும்? நான் உங்களை எதிர்த்து போர் தொடுக்கிறதுக்காகலாம் இங்க வரல. அமைதியை பத்தி பேசதான் வந்தேன். இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் இனி உங்களுடைய விருப்பம்தான். நரகத்தின் அரசர்கிட்ட நீங்க மண்டியிடுறதா உங்களுக்கு நல்லது. உண்மையான கடவுளான ஆபடான் கிட்ட நீங்க மண்டியிட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து உங்க கூட இருக்கிறவங்களும் அவருக்கு அடிப்படைச்சா உங்க வாழ்க்கைய நிம்மதியா வாழலாம். கிராமத்துக்காரங்களே விட்டுடுவீங்களா? ஆபடான் ஆட்சியை யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜென்மத்திலையும் அடுத்த ஜென்மத்திலையும் எந்த பிரச்சனையும் வராது.
நீங்க மட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க மக்களை நீங்களே பலி கொடுக்கிற மாதிரி, அவங்க இப்போ இருக்கிற மாதிரி கூட இனி இருக்க முடியாது. இவ சொல்ற எதையும் தயவு செஞ்சு நீங்க நம்பாதீங்க. இந்த கிறுக்கன் சொல்றதை நீங்க யாரும் கேட்காதீங்க. நாம எதிர்பார்த்தது இப்ப கிடைச்சிருச்ச அரசே. எனக்கு அவகாசம் வேணும். இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள பதில சொல்லிடுங்க அரசே, இல்லைன்னா அவருடைய கோவத்துக்கு நீங்க ஆளாகிறத விட அழிஞ்சு போயிடுவீங்க. அவர் சொன்ன மாதிரியே நான் இனிமே நடந்துக்கிறேன். அப்பா, இதுக்கு மேல நம்மளுடைய வாழ்க்கை நல்ல செழிப்பாதான் இருக்கும். நமது அரசர் தோளில் எடுத்த முடிவுக்கு பாராட்டுக்கள். இவர்தான் தலை சிறந்தவர். பாதாள தடைச்சு வைங்க. இல்ல, ஏன் இப்படி பண்ணீங்க? ஒரு நாள் நீ அரசனாவ, அப்பதான் உனக்கு இது புரியும். இப்போ ஒரே ஒரு அரசர் தானப்பா இருக்காரு. அவனுடைய பேரு ஆபட்டான். ஓ, இதுக்குள்ள என்னமோ இருக்குப்பா. மரணத்தின் மூலமா உனக்கு பதில் உன்னை சேர்ந்து அடையும். அவங்க ஜிக்மிய பத்தி தான் சொல்லிருக்காங்க. இந்த வரைபடம் படி நம்ம போனா மலைப்பகுதிக்கு போகலாம், டிராகன் இருக்கிற இடத்துக்கு. நீ சொல்றது இப்போ சரியாவே இருக்கட்டுமே. ஆனா ஆகனாஸ்ல ஆயிரக்கணக்கான மலை இருக்கு. அதுல இந்த டிராகன் எங்க இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? டிராகன் நான் சொன்னீங்க, டிராகன்லாம் செத்துருச்சுன்னு சொன்னாங்களேப்பா. என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னது எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. அங்க ஏகப்பட்ட சுரங்கங்கள் இருக்கு. உள்ள யாராவது போனாங்கன்னா அப்புறம் வெளியே வரவே முடியாது. நீங்க இப்போ டிராகனோட புதிரை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? இங்க ரொம்ப நாளா இருந்ததால பைத்தியம் பிடிச்சிருக்கோம். நான் இங்க வரும்போது நல்லாதான் இருந்தேன். ஆனா நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டு எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என் தலையை எடுக்க போறதா அவங்க சொன்னாங்க. அதுக்கு பதிலா என் புத்தியை எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன சத்தம் இங்க? வாங்க, இங்க இருந்து நம்ம போயிடலாம். நீங்க இருந்து தப்பிக்க மாட்டியா? நான் இங்க இருந்தேன்னா அவன் என்ன எதுவும் பண்ண மாட்டான். இது எப்படி நடந்துச்சு? அதான் நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அரசரே. நாங்க அவங்கள கண்டுபிடிச்சிடுவோம். வேண்டாம் அரசே. அவங்கள விட்டுடு.
ஹலோ நண்பா. அவங்க எங்க போறாங்க? உனக்கு தெரிஞ்சதை ஒழுங்கா சொல்லு, இல்ல உன்னை பாதாளத்துக்கு அனுப்பிடுவேன். அவங்க ரொம்ப தூரம் போனாங்க. ஆனா அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப நாளா ஆகும் போல. இப்படி எல்லாம் குழப்புற மாதிரி பேசி என்ன குழப்ப பார்க்காத. டிராகனை பத்தி அவங்களுக்கு தெரியும். அதை தேடிதான் போயிருக்காங்க. அப்புறம் எனக்கு பதில் சொல்லு, இல்லனா ஆபடானுக்கு பதில சொல்லு. சொல்லு குழந்தையே. அவங்க கிட்ட ஒரு வரைபடம் இருக்கு. உன் ஆன்மாவுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவன் சொன்ன விஷயம் தான்ப்பா எனக்கு இன்னும் புரியலப்பா. அவன் ஊருப்பட்ட விஷயம் சொன்னா எதுவுமே எனக்கு புரியலதான். என்னன்னு சொல்லு. அது சாஸ்கா தான் நினைக்கிறேன். உனக்கு அதை பத்தி தெரியுமா? என்ன சொன்னானா, ஷாக் லூக் மோபாக். நெருப்பின் இதயமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறுத்துங்க. அந்த கிறுக்க சொன்னதை கேட்டுட்டு நீங்க தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க உங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க. இருந்தாலும் முயற்சி பண்ண வேண்டாமா? நான் சோர்ந்து போயிட்டேன். அப்ப ஓய்விடு. இந்த உலகம் அழிஞ்சுகிட்டு இருக்க நேரத்துல இந்த மலைகள்ல ஒரு டிராகன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இத கேட்டா ஒரு கோல மாதிரி தெரியல. நீயும் மத்தவங்கள மாதிரி தோத்துருவியோன்னு பயப்படுற. அவங்க தனக்காக சண்டை போடலனா அப்புறம் நான் ஏன் கஷ்டப்படணும்? அப்பனா அவனை இங்கேயே விட்டுட்டு போயேன்.
வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் இரு, அவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொன்னா கேளு. நாம என்ன பண்றது? நீ இங்கே இரு. வா, இங்க இருந்து நம்ம போயிடலாம். நம்ம அவங்கள காப்பாத்தணும். முடியாது. பின்னாடி வராங்களா? இல்ல, வர மாதிரி சரி தெரியல. வா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். உன்னை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் டிராகன் நைட். இப்போ நீ எங்களை பாரு. இல்ல, அது ஒரு மலை. என்னது? அந்த நெருப்பின் இதயம். அது ஸ்கார்கார்ட்ல இருக்கிற ஒரு மலை. அந்த டிராகனை போய் நம்ம எழுப்பலாம். ஐயா, நைட்டு இன்னும் எவ்வளவு தூரையா போகணும்? இன்னும் தூரம். சந்தோஷம். அப்ப என்ன கொல்லாம விட மாட்டல? நீங்க போங்க, நான் இங்க இருந்து ஓய்வு எடுக்கிறேன். போயிட்டு வாங்க.
இந்த இடம் உனக்கு தெரியுமா? இங்க தண்ணி ஏதாவது இருக்கா? நான் கடைசியா அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாட்கள் ஆகுது. ஆனா இந்த இடத்துல ஒரு நதி இருந்துச்சு. இங்க இருந்து வடக்கு பக்கம் போனா அது இருக்கும். அப்படியே நம்ம மலை இருக்கிற இடத்துக்கும் போயிடலாம். அந்த நதி அந்த விளிம்புக்கு அப்புறமா தான் இருக்கணும். இதுக்கு மேல இவனால நடக்க முடியாது. அப்ப நான் எங்கே இரு, நான் போயிட்டு வரேன். உன்னோட அப்பா கிட்ட எதுக்கு அந்த வரைபடம் இருந்துச்சு? நீ கொடுத்ததுல ஒரு லாக்க பார்த்தேன். அதேதான் நம்ம நைட்டும் போட்டிருக்காரு. ஒருவேளை உன்னுடைய அப்பாவும் எட்வின், நீ மயங்காம அப்படியே இரு, புரியுதா? நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த வரைபடத்தை எங்க கிட்ட கொடுத்துடு. வேண்டாம், அதை கொடுக்காத. நாங்க ஓசையை எழுப்பிட்டோம். இன்னும் நிறைய பேர் இங்க வருவாங்க. இனி உன்னால எங்க கடவுளை எதிர்த்து ஒன்னும் பண்ண முடியாது. அதனால அதை கொடுத்துரு. உனக்கு தேவையானது என்கிட்ட இருக்கு. ஆனா நான் இத உன்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்ன உன் ஆளுங்க 100 பேரை நான் கொன்னுடுவேன். சரி, அப்புறம் உங்களோட இஷ்டம். ஆனா அதுக்கு முன்ன நீ இவன் சாகிறத வேடிக்கை பாரு. வேண்டாம். அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போ.
வரைபடத்தை அவன் கொண்டு போயிட்டான். பரவாயில்ல விடு. ஏன்னா அதே மாதிரி நான் இன்னொன்னு வரைஞ்சு வச்சிருக்கேன். இப்பவும் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஸ்கார்கார்டுக்கு போயிடலாம். ஆனா சீக்கிரமா போகணும். நடக்க முடியுமா? முயற்சி பண்றா. இது என்ன பூகம்பமா? இல்ல, அவங்க டென்னுக்கு போறாங்க. நாம அவங்களை எச்சரிச்சாகணும். நான் போறேன். அது ரொம்ப ஆபத்தானது. எனக்கு பதுங்கி இருக்க தெரியும். இருந்தாலும் நீ டிராகனை கண்டுபிடி. என்ன நமக்கு அது தேவை. பாதுகாப்பாரு. ஏன் அவன் மட்டும் போகிட்டே இருக்கா? போனாலும் திரும்ப அவ இங்கதான் வருவா. இந்த மலைக்கு மேலாம் ஏறணுமா? யாருக்கு தெரியும்? சரி, எப்படி நம்ம அங்க போகிறது? தடயங்களை வச்சு போய் பார்க்கலாம். ஏதாவது ஒரு விஷயமாவது எனக்கு சொல்லி கூட. ஏன்னா நீ என்ன தேடுறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது வேலைக்கே ஆகாது. இப்போ என்னாச்சு? தேடிக்கிட்டே இருக்கலாம். என்ன தேடினாலும் அது கிடைக்க போறது இல்ல. இந்த வேகத்துல போனா எப்படி முடியும்? இதுக்கு மேல வேகமா எப்படி பண்ண முடியும்? நான் சோர்ந்து போயிருக்கேன். அப்புறம் பசிக்குதுப்பா. இந்த பயணத்துக்கு நீயா வந்து நான் உன்னை கூப்பிடவே இல்ல. அந்த டிராகனை மட்டும் இப்ப நம்ம கண்டுபிடிக்கல, ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் இறந்து போவாங்க. அதான் தெரியுமே. அதனால நீ சோர்ந்து போயிருந்தா நீ இங்கே இருந்து ஓய்விடு. ஏன்னா உன்னால என்னோட வேகம் குறையுது. ஐயா ஐயா நைட்டு.
எல்லாமா கீழே விழுகணும். அற்புதம், அட்டகாசம், ஐயா! என்ன விஷயம்? நம்ம ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இடது பக்கம். வா போலாம். இதுதான் நினைக்கிறேன். அந்த கதை தாண்டி போகணும். என் பின்னாடியே இரு. உன்னால என்ன பிரயோஜனம்? பூமிக்கு தான் நீ பாரம். இங்க இருந்து எங்கேயாவது போயிட்டு தயவு செஞ்சு திரும்ப வந்துடாத. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பத்துக்கிட்டு வருது. நல்லது ஏதாவது யோசி. நல்ல விஷயத்தை யோசி. நமக்கு பிடிச்ச விஷயத்தை யோசி. உன்னால இது முடியும். கம் ஆன், எதையாவது யோசி. என்ன பத்தி புல் தடிக்கு பயில்வான்னு சொன்னியே, அது யோசி. இல்லனா உனக்கு பிடிச்ச சாப்பிடுற பொருள் ஏதாவது பத்தி யோசி. இல்லனா ஜிக்மேவை பத்தி யோசி. அப்படிதான், அதேதான், முயற்சி பண்ணு. உனக்கு ஒன்றும் ஆகல?
நடு ராத்திரியில என்ன தூங்க விடாம எழுப்புற அளவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை வந்துச்சு? இவன் நம்ம இடத்துக்கு வந்து உங்ககிட்ட தான் பேசுவேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். நாங்க முடியாதுன்னு சொன்னப்ப இவளுடைய வாளை வெளியெடுத்தா. டிராகன் நைட் சார்பா இவ இங்க பேச வந்ததா சொன்னா. நான் அவங்கிட்டயே எல்லா விஷயத்தையும் தெளிவா சொன்னேனே. என் ராஜ்யத்துல அமைதி நிலவரத்துக்காக நான் ஆபடனோட சேர்ந்துட்டதா சொன்னேனே. நீங்க சம்மதிச்சும் முகமூடிக்காரங்க உங்க எல்லைக்கு வந்துட்டாங்க. இந்த கோட்டையில இருந்து 2 நாள் தூரத்துக்கு தான் அவங்க இருக்காங்க. உங்களை நோக்கி போர் வருது. ஆனா அவங்களை எதிர்த்து நான் எதுவுமே பண்ணலையே. எனக்கு தெரிஞ்ச ஆபடானுக்கு பிடிக்காத விஷயம்னா அது துரோகம் மட்டும்தான். இப்ப இந்த விஷயம் வந்திருக்குன்னா உங்களுக்குள்ள யாரோ கருப்பாடை இருக்கிறான்னு அர்த்தம். எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு மொத்த படையும் இங்க வந்துட்டு இருக்கு. நம்முடைய உதவிக்காக நாம யாரையாவது கூட்டு தான் ஆகணும். அதனால கைரின் கோட்டைக்கு போய் நானே அவங்கள கூட்டிட்டு வரேன். சரியான நேரத்துக்குள்ள உன்னால வர முடியாது. எதுக்காக? கோட்டையை காப்பாத்துறதுக்கு. அப்ப என்னத்தான் பண்றது? வேலையா ஃபாவனுக்கு அவங்கள திசை திருப்பிடலாம். கைரன்ல இருக்கிற நம்ம ஆட்களை அந்த இடத்தை நோக்கி போக சொல்லு. இங்கிருந்து நான் பாதுகாப்போட அந்த இடத்துக்கு வந்து உன்னை சந்திக்கிறேன். அப்பா, அவங்க இங்க வரத நம்ம தாமதிச்சோம்னா கோட்டையில் இருக்கிற பெண்களும் குழந்தைகளும் இங்கிருந்து தப்பிக்க நேரம் கிடைக்கும். நம்மள யாருமே இந்த பிரச்சனையில உயிர் பழைக்க முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. நான் தான் பிரேடன் ஆஃப் ஃபாலோவே, டிராகன் நைட்ஸ் உடைய கடைசியா. எனக்காக நீ ஒரு போர்ல வந்து சண்டை போடணும். மக்களை பாதுகாப்ப நீ உறுதிமொழி எடுத்தியே. அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆபடானோட போர் படையினால எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ அத வேடிக்கை பார்க்கற. உன்னை நீயே ஒரு டிராகன் சொல்லிக்க வெக்கமா இல்ல? இப்போ உன்னோட பேரை காப்பாத்திக்கிறதுக்கு உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. சண்டை போடுறதுக்காக எங்களோட வா. திரும்ப நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டு. உன் நெருப்பு கர்ஜனையோட நீ இந்த உலகத்துக்கு திரும்ப வந்துட்டேன்னு காட்டு எல்லாருக்கும். நாம ஒண்ணு சேர்ந்தா அந்த தீய சக்தி ஆப்ரடான ஒரேடி அழிச்சிடலாம். நான் உன்கிட்ட இதை ஒரு வேண்டுகோளா கேட்கல. நீ வானு கட்டளை இடுற. இது என் கடமைங்கிற மாதிரியே இது உன்னோட கடமையும் தான். இருளை எதிர்த்து போராடுறது நம்மளோட கடமை. நாம அப்படியே விட்டுட்டோம்னா அது ஜெயிச்சிடும். அதோட ஆகனாஸ் வீழ்ச்சி அடைஞ்சிடும். ஒரு டிராகனை தேடி தான் நான் இங்க வந்தோம். ஆனா இப்பதான் புரியுது, அதுங்க எல்லாம் எப்பயோ செத்துருச்சுங்க. நீங்க இப்படி விட்டுட்டு போக கூடாது. நம்மளோட முயற்சி விடக்கூடாது. அவன் நமக்கு உதவ மாட்டான். அதுக்குன்னு நாமளே டன்னுக்கு போய் நாம அங்க சண்டை போடலாம். அவன் வரலன்னா பரவாயில்ல விடு.
ஆனா அந்த டிராகன் இல்லாம நம்ம என்ன பண்றது? 100 வருஷமா டிராகன் இல்லாம தான் நம்ம போரிட்டோம். இதையும் சமாளிப்போம். ஐயா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்களேன். இருங்க நைட் ஐயா. அந்த டிராகன் ரூல்ஸ் நீ கூப்பிட்டதுக்கு மறுத்துருச்சு பாத்தியா? உன்னை பின்தொடர்ந்து வர்றவங்க எல்லாம் மரணிப்பாங்க டிராகன் நைட். நீ சாவடா. வா முதல்ல இங்க இருந்து போயிடலாம். போங்க, அவங்கள காப்பாத்துங்க. நான் என்ன பாத்துக்கிறேன். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இத ஜிக்மே கிட்ட கொடுத்துடுங்க. இல்ல, நீயே இதை அவகிட்ட கொடு. உங்களோட இருந்ததுதான் என் வாழ்க்கைய சிறந்த நேரம். கோட்டைக்கு போன அரசனை பார்த்தேன், டிராகனை பார்த்தேன். சந்தோஷமா இருக்கேன். போங்க போங்க. உங்க அரசங்கரை கூட்டிட்டு போங்க. உன்னை திரும்ப பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. டிராகனை நீ பாத்தியா? டிராகன் உயிரோட தான் இருக்கு.
அதை நம்ம கூட சண்டை போட ஒத்துக்கல. சரி, எட்வின் எங்க? இதை கொடுக்க சொன்னா. எட்வின்காக நாம சண்டை போடலாம். இருங்க. உன் நெருப்ப கக்காம ஏன் வேடிக்கை பாக்குற? டிராகன்ஸ் அதானே பண்ணுவாங்க, நெருப்ப கக்குவாங்களே. இல்லனா உன்னால முடியலையா? உனக்கு உன் நெருப்பு கிடைச்சதுன்னா நீ சண்டை போடுவியா?
தயாராகுங்க, தாக்குங்க. தாக்குங்க, தயாராகுங்க, தாக்குங்க. தாக்குங்க. யாரையும் விடாதீங்க, தாக்குங்க, தாக்குங்க. யாரையும் விடாதீங்க. உங்க அரசனுக்காக சண்டை போடுங்க. கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் போராடுங்க. இவரை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இல்ல, தயவு செஞ்சு எங்க கூட வந்துருங்க. விட மாட்டேன். ஆபடான் உனக்காக வருந்துறாரு. அவன் இன்னும் வருந்தறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. எல்லாருக்கும் மரணன்றது நிச்சயம். இல்ல.
போர்ல ஜெயிச்சிட்டோன்ற விஷயத்த நம்ம கடவுளுக்கு சொல்லி அனுப்புங்க. உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது கஷ்டப்பட்டு முடியாம இருக்கல, இதே மாதிரி தான் உன்னுடைய அம்மாவும் இருந்தா. அந்த சமயத்துல நீ வெறும் சின்ன குழந்தையா தான் இருந்த. உன் அம்மாவோட கழுத்தை நான் இறுக்கமா பிடிச்சிருக்கும் போது நீ அப்போ என் கைய வந்து தடுத்த. நம்மளோட மாஸ்டருக்காக நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். பரவாயில்ல, நீங்க இந்த மாதிரி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தாமதமா வந்துட்டேன்ல. டிராகனை சண்டை போட நீ ஒத்துக்க வச்சிட்டியா? அவனோட நெருப்பு சக்தி இல்ல, நான் அத திரும்ப கொடுத்துட்டேன். இவன் காயப்பட்டிருக்கான், இவனுக்கு உதவி தேவை. உன்னை பார்த்ததுல சந்தோஷம் நண்பா. போர்ல நாம ஜெயிச்சிட்டோம். ஆனா நம்முடைய விடுதலைக்கான போர் இப்பந்தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு என் கூட இருப்பீங்களா? இன்னைக்கு நமக்கு உதவின டிராகன் நைட்டுக்கு நாம நன்றி சொல்லுவோம். டிராகன் நைட்டுக்கு நம்மளுடைய நன்றிகள். நான் ஒன்னும் தனியால சண்டை போடல.
ஏன்னா தனியா எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஒன்னா கை கோர்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த இருள் சக்தியான ஆபடோனை அழிக்க முடியும். ஆமா. இன்னைக்கு நம்முடைய நண்பர்களை இழந்திருக்கோம், சகோதரர்களை, மகன்களை. இன்னைக்கு நான் என்னுடைய அப்பாவை இழந்திருக்கேன். நம்முடைய நாடு அரசனை இழந்திருக்கு. ஆனா நாளைக்கு நம்முடைய ராஜ்யத்தை திரும்ப மீட்பதற்காக போராடுவோம். நம்முடைய விடுதலைக்காக, நம்பிக்கைக்காக. இனி யார் வந்தாலும் நாம அடிப்பணிஞ்சு போக கூடாது. நாம பயப்படுறதுனால தான் இந்த மாதிரி ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். ஆபடான் உச்சத்துல இருக்கிற காரணமே நம்மளுடைய பயம்தான். இனி அது வேண்டாம். நம்முடைய மூதாதையர்கள் மாதிரியே அந்த நரகத்தின் மோசக்காரனின் அட்டுழித்தம் ஒட்டுமொத்தமாக ஒழிப்போம். ஆனா இந்த முறை நாம கண்டிப்பா ஜெயிப்போம்.